புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே. மது, இந்த மதுவின் காரணமாக இளைஞர்களுடைய நிலைமைகள் மிகவும் மோசமாக இருக்குது. அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் அளவிற்கு இந்த மது அவருடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்குது. திரிபுரா என்ற மாநிலமே பேரதிர்ச்சியில தத்தளித்துக் கொண்டிருக்குது. காரணம் என்னன்னு தெரியுமா? 828 மாணவ மாணவிகளுக்கு எய்ட்ஸ் நோய் பரவி இருக்குது. 47 மாணவ மாணவிகள் உயிரிழந்தும் விட்டார்கள். கொஞ்சம் சிந்திக்கணும், அந்த மாணவர்களுடைய குடும்பத்தின் நிலை எவ்வாறு இருக்கும்? தன் பிள்ளையை எவ்வாறெல்லாம் ஆக்க வேண்டும் என்று கனவு கண்டிருப்பார்கள். அத்தனையும் உடைந்து விட்டது. இது எங்கேயோ இருக்கிற திரிபுராவில தான் நடக்குதுங்கிறத நீங்க நினைச்சுக்காதீங்க. நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளிலேயும் நடந்து கொண்டுதான் இருக்குது. இது ஊசி மூலியமாக மட்டுமல்ல, நுகர்ந்து பார்த்தும் போதை ஏறக்கூடிய மாணவர்களை இன்று நாம் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். எல்லா பெற்றோர்களுக்கும் கவனத்தில் கொள்ள வேண்டும். தன்னுடைய பிள்ளை நல்லவர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். அவன் சேரும் இடம் சரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். குல்லு முஸ்கிரின் ஹராம், ஒவ்வொரு போதை தரக்கூடிய பொருளும் ஹராம் தான் என்பதாக சொல்லி காட்டினார்கள். ஆக நம்மளுடைய பிள்ளைகளை கவனமான முறையில் வளர்ப்பது பெற்றோரின் கடமையாக இருக்குது. அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இதை பற்றி உள்ள கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மற்ற நபர்களுக்கும் அதிகமான முறையில ஷேர் பண்ணுங்க.